ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மூத்த ராஜயோகினிகள் எப்படி தான் அலௌகிக அனுபவ கதையை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில நாம் ஏற்கனவே பிரம்மா பாபாவுடன் ஜெகதீஷ் சந்திரர் மூத்த ராஜயோகி தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். அதன் கூடவே இவருக்கு மம்மாவுடன் எப்படி அனுபவம் ஆனது, மம்மா எப்படி ஒரு தாய் போல அவருக்கு அன்பு செய்தார் அப்படின்று அவர் சொல்வதை நாம் கேட்போம். கவனமுடன் வாருங்கள். பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் பார்க்கலாம். பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திரர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் இப்பொழுது மம்மாவனுடைய அன்பு, மம்மாவுடைய பாலனை, மம்மாவுடைய அரவணைப்பு அனைத்துமே சரி எப்படி இருந்ததா, ஒரு யூனிக், அதாவது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக, அது மட்டுமல்லாமல் பிரபாவத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது அப்படி என்று மூத்த ராஜயோகி நம்மிடம் ஜெகதீஷ் சந்திரன் நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, பாபாவின் மூலமாக வழங்கப்படும் எல்லா அறிவுரைகளுடைய திருவுருவமாக திகழ்ந்தார் அப்படி என்று சொல்கின்றார் நம்முடைய ஜெகதீஷ் சந்திரர் அவர்கள். யோகி என்னும் ஒருவர் சாதாரண மனிதனிலிருந்து வேறுபட்டு விளங்குவார். நம்ம எல்லோரும் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அவருடைய மனதில் எப்படி தெரியுமா இருக்கும், அனைவருக்காகவும் நல்ல சுபபாவனை இருக்கும் மம்மாவிடம். அது மட்டும் இல்லாமல் அனைவருடைய பொருட்டும் அன்பு கொண்டிருப்பார் அவர் மம்மா அவர்கள். அவர் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டார். அவர் அனைவருக்கும் நன்மையே செய்ய நினைப்பார். யாரு? மம்மா அவர்கள். பாபாவுடைய வாழ்க்கையிலும் சரி, நாங்கள் இந்த விஷயங்களை நடைமுறையில் பார்த்தோம். அது மட்டுமா, சொல்லளவில் மட்டுமல்ல, நிந்தனை செய்வர்களையும் சரி பாபா நண்பனாகவே நடத்தினார். அதனால்தான் பாபா சொல்வார், இவரும் எனது குழந்தை அல்லவா, இவருக்கு ஞானம் இல்லை, இவருக்கு நல்லது, இவருக்கு கெட்டது என்பது தெரியாது. நாடகப்படி இவருக்கு இதுதான் நாடக பாத்திரம். ஏனென்றால் இவர் இப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை அல்லவா, புரிந்து கொண்டால் இப்படி செய்ய மாட்டார். அதனால்தான் இவர் வார்த்தையை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்று பாபா சொல்வது உண்டு. அதுபோலவே மம்மாவிடம் நாங்கள் இந்த சிறப்பு குணத்தை பார்த்தோம். அவருடைய வாழ்வில் ஒரு காந்த போன்ற சக்தி இருந்தது. அதனால்தான் இதன் காரணமாகவே எல்லோரையும் தன்னுடைய குழந்தையாக பாவித்தார் மம்மா அவர்கள். அவருடைய முதல் அனுபவம் இது. அவரது வயது எதுவாக இருந்தாலும் சரி, உண்மையில் அவரது விவகாரம் எல்லாமே சரி சாட்சாத் ஜெகதம்பாவை போல இருந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த தேகாபிமானம் அழிந்து போனதல்லவா, எப்பொழுதும் வயது வித்தியாசம் இல்லை, அதாவது ஆண் பெண் இது போல பேதம் இல்லை, நண்பன் பகைவன் இது போல எந்த ஒரு வேறுபாடு இல்லை. இப்படி எந்த விதமான வேறுபாடு இல்லாதவர் யோகி அல்லவா. யோகமின்றி எப்படி தேக அபிமானம் விலகும்? அதனால் யோக சக்தியே சர்வ சிரேஷ்டமானது அப்படின்று மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திர தன்னுடைய அனுபவத்தை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இந்த சங்கமகத்தில் யோக பலத்தால் தான் வெற்றி கிடைக்கிறது. வெற்றி மாலையில் மணியா ஆக முடிகிறது. இதனை நாங்கள் மம்மாவுடைய வாழ்வில் நாங்கள் நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது போக இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். டில்லியில் ஒருவர் இருந்தார். அவர் தன் மனைவியை மிகவும் தொல்லை செய்து வந்திருக்கின்றார். தூய்மையினுடைய காரணமாக அவர்கள் வீட்டில் சண்டை நடந்தது. அப்போ தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்தினார் அந்த மனிதர். இப்படியாக
பலமுறை வீட்டை விட்டு போய்விடு அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர். தன்னுடைய உற்றார், தன்னுடைய உறவர்களிடம் சரி, அக்கம் பக்கம் வீடுகளிலும் சரி, மனைவியை பற்றி அவள் இப்படியெல்லாம் செய்கிறாள் அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர். எப்பொழுது முதல் இந்த சத்சங்கம் செல்ல ஆரம்பித்தாலோ அன்றிலிருந்து வீட்டையோ குழந்தைகளையோ சரிவர கவனிப்பதில்லை அப்படி என்று தவறாக சொன்னார் அந்த மனிதர். ஏனென்றால் உண்மையான விஷயம் எது தெரியுமா? தூய்மை அப்படி என்று. அதனை அவர் எப்படி வெளியில் சொல்ல முடியும்? எனவே இதன் காரணமாக தன்னுடைய மனைவி மீது மிகவும் கோபம் கொண்டிருந்தார் அந்த மனிதர். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள் அந்த சகோதரியை அவர் வீட்டிலிருந்து விரட்டி விட்டார். நாங்கள் ஒரு தீர்வு காணும் வரையில் அந்த சகோதரியை ஒரு பெண்கள் விடுதியில் தங்க வைத்திருந்தோம் அப்படி என்று மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திர தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த சமயத்தில் ரஜோரி கார்டனுக்கு மம்மா வந்திருந்தார். அப்போ நான் அந்த பெண்கள் விடுதியினுடைய தலைவியை மம்மாவை சந்திக்க வைப்பதற்காக அழைத்து வர சென்றிருந்தேன். இதற்கிடையில் தன் மனைவியை வீட்டை விட்டு வெளியேற்றிய அந்த நபருக்கு மம்மாவுடைய வருகை தெரிந்துவிட்டது. அவர் எங்களுக்கு முன்பாகவே சென்டருக்கு வந்து விட்டார். அங்கு வந்து பல்பை உடைத்து நாற்காலிகளை கலைத்து தனது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். மம்மா எங்கே? மம்மா எங்கே? மம்மாவை என்னுடன் பேச சொல்லுங்கள் அப்படி என்று. அந்த மனிதர் இன்று நான் ஒரு முடிவு கட்டிவிட்டு தான் செல்வேன் அப்படி என்று சொன்னார். அப்போ அந்த இடத்தில் சகோதரிகள் அனைவரும் பயந்து விட்டார்கள். இந்த மனிதர் சண்டை போட வந்திருக்கின்றார். இவரை எப்படி நாம் அமைதிப்படுத்துவது? இந்த சமயத்தில் சகோதரர்கள் யாரும் இல்லை. மம்மா மேல் மாடியில் இருந்தார் அந்த சமயத்துல. அப்போ அந்த மீண்டும் அவர் மம்மா எங்கே? மம்மா எங்க? அப்படின்னு கேட்டார். நீங்கள் மம்மாவை மறைத்து வைத்திருக்கின்றீர்கள். ஏன் வெளியில் வரவில்லை? நான் அவருடன் பேச வேண்டும் அப்படி என்று அந்த மனிதர் சொன்னார். என்னுடன் பேச சொல்லுங்கள். சகோதரிகள் எதுவும் பேசாமல் இருந்து விட்டார்கள் அந்த சமயத்துல. அவராகவே வீட்டிற்குள் நுழைந்து அங்கும் இங்கும் மேலும் கீழும் தேடினார். ஆனால் அவருக்கு மம்மா எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இப்படியாக தானாகவே அவர் மேல் மாடிக்கு சென்று விட்டார். அங்கே ஒரு பாயும் நாற்காலியும் இருந்தது. அந்த நாற்காலியில் மம்மா அமர்ந்திருந்தார். அந்த மனிதர் உள்ளே நுழைந்தவுடன் மம்மா நாற்காலியிலிருந்து எழுந்து பாயில் அமர்ந்தார். அப்போ மம்மா அந்த மனிதரை பார்த்து வா குழந்தை வா அப்படி என்று அழைத்தார். அமருங்கள், எப்படி நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார். இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்க வேளையில மிகுந்த அன்புடன் சொன்னார் அந்த சமயத்துல, வா குழந்தாய், வா குழந்தாய், நாற்காலியில் அமருங்கள் அப்படி என்று. இந்த மம்மாவுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த மனிதனுடைய கண்கள் குளமாயின. அம்மா 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 என்று மட்டுமே அந்த மனிதர் சொன்னார். மம்மா மீண்டும் கேட்டார், சொல் குழந்தாய், எப்படி வந்தீர்கள் அப்படி என்று. அப்ப அந்த மனிதர் சொன்னார், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. அவர் மம்மாவின் மூலம் எப்படியானார்? மாறியே விட்டார். அதாவது பிரபாவத்திற்கு உள்ளாகி விட்டார். அதாவது அமைதியாக விட்டார் அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திரன் நம்மிடம் தன்னுடைய அலௌகிக கதையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக அந்த மனிதர் அந்த ஆனந்தத்தினுடைய அனுபவத்தில் மூழ்கியே விட்டார். இப்படியாக மம்மா ஒன்றுமே கேட்கவில்லை. எப்படி இங்கே நீங்கள் வந்தீர்கள் என்று மட்டுமே கேட்டார். அது மட்டுமல்லாமல், வா குழந்தாய், இங்கு வந்து நாற்காலியில் அமருங்கள். அவரும் மிகவும் பணிவுடன் சொன்னார், இல்லை அம்மா, நான் இங்கே கீழே அமர்கின்றேன், இதுதான் சரி அப்படி என்று சொன்னார் அந்த மனிதர். மீண்டும் அம்மா கூறிய பிறகு நாற்காலியில் அமர்ந்து விட்டார். எவ்வளவு அனுபவம் பாருங்கள்.
ஒவ்வொரு பிராமண ஆத்தவும் கேளுங்கள் இந்த கதையை, எப்படி இருக்கிறது, மம்மா எப்படி மாற்றிருக்கிறார் பாருங்கள். இப்படியாக அந்த மனிதர் நாற்காலியில் அமர்ந்து விட்டார். ஆனால் தான் சொல்ல வந்த விஷயத்தை பற்றி, தான் சொல்ல வந்த பேச வேண்டிய நேரம் வந்த பொழுது அவரால் பேச முடியவில்லை. அந்த சமயத்தில் மம்மா பார்த்து கொண்டே இருந்தார். அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ மம்மாவும் அவருக்கு திருஷ்டி வழங்கி கொண்டே இருந்தார். அந்த திருஷ்டியால் அவருக்கு மிகுந்த லாபம் சரி, அவருக்கு அலௌகிக அனுபவம் ஆயே போனது. பிறகு அந்த மனிதர் அங்கிருந்து சென்று விட்டார். வெளியில் சென்று மம்மா மிகவும் நல்லவர் என சொன்னார். அவர் மம்மாவுடைய தாயன்பில் மிகவும் மனம் நெகிழ்ந்து போனார். அவருடைய மனம் மிகவும் லேசாக இருந்தது. பிறகு மம்மா எவ்வளவு மகான் அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர். அப்ப அந்த மனிதருடைய மனம் எப்படி தெரியுமா மாறிவிட்டது? பிறகு அவர் மம்மாவிடம் சொன்னார், மம்மா, நான் மறுபடியும் எப்பொழுதாவது வருவேன். இப்படியாக கூறி சென்று விட்டார். அப்போ மம்மா அவரிடம், நீங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், யாரிடம் கேட்டு வந்தீர்கள் என்றெல்லாம் எதுவுமே கேட்கவில்லை. பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது. இப்படியாக மிகுந்த அன்புடன் அவரோடு பேசினார், மதிப்பளித்தார். அவருடைய மனமும் மாறிவிட்டது. அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை ஜெகதீஷ் சந்திரன் நம்மிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில அன்றைய நாட்களில் சிலர் பாபாவை நிந்தனை செய்தார்கள். அது மட்டுமா, யக்ன உறுப்பினர்களுக்கும் தங்களை நிந்தனை செய்வதையும் பொறுத்து கொண்டார்கள். இப்படியாக இந்த யக்கியத்தை பற்றியும் நிந்தனை செய்தவர்களையும் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் யார் மீது அளவற்ற அன்பு இருந்ததோ, யார் மூலமாக வாழ்வை அடைய பெற்றுமோ அவரை பற்றி என்ன செய்தார்கள் தெரியுமா? தாறுமாறாக தவறாக பேசுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இதுவும் இருக்கக்கூடாது என்பது மம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எதுவரையில் ஒரு முன்னோடி இல்லையோ அதுவரையில் யார் யாரை பின்பற்றுவது அப்படின்னு கேள்வி இருந்தது. அப்போ யாரேனும் ஒருவர் முன்னோடியாக, அதாவது உதாரணமாக இருந்தே ஆக வேண்டும் தானே, சேம்பிளாக இருக்க வேண்டும், ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அதனால்தான் மகா ஆத்மாவுடைய இலக்கணமே இதுதான். அதாவது மனம், சொல், செயலால் ஒன்றுபட்டால் உள்ளும் புறமும் ஒன்றாகும். மம்மாவுடைய வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடை போன்றதாக இருக்கும். அதாவது அப்பழுக்கற்றது போல இருக்கும். அவருடைய காட்டக்கூடிய ஒரு நிலை கண்ணாடி போன்றிருக்கும். யார் ஒருவர் அவர் அருகே வந்து அமர்ந்தாலும் அவர் தன்னவரே, அவர் வெளிநாட்டவரோ எவராயினும் என்னுடைய தாய் அப்படின்னு கூறிவிட்டு செல்வார்கள் மம்மாவை பற்றி. இப்படியே இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். அது என்ன விஷயம்? அப்போ அமிர்தரசத்தில் நடந்தது இந்த விஷயம். அந்த அமிர்தரசரில் அதிகமான கலவரம் நடந்தது. அதிகமான மக்கள் கோபம் கொண்டார்கள். அங்கே ஒரு பெரிய குழுவை ஒன்று திரண்டு வந்தது. எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது, நீங்கள் உடனடியாக கிளம்புங்கள், உடனடியாக. அப்போ நானும் பிரிஜ்மோகன் சகோதரரும் அங்கே தந்தையும் அங்கே அமிர்தசரஸில் சென்றடைந்தோம். காலையில சென்று விட்டோம் அந்த இடத்துக்கு. அப்போ யோகத்தில் ஒரு பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அங்கே கிட்டத்தட்ட 1500 பேர் கூடியிருந்தார்கள். எங்க? அமிர்தசரில். அங்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில அவர்கள் அனைவரும் வெளியில் நின்று அந்த பாடலை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கதவு மூடப்பட்டிருந்தது. அங்கிருந்த மக்கள் அடிக்கடி கதவை தட்டி, நாங்கள் உள்ளே வந்து மாதேஸ்வரி, அதாவது மம்மாவுடன் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறது. உள்ளே சகோதரிகள் அமர்ந்திருந்தார்கள். கதவை திறக்கவே இல்லை. இப்படியாக வெகு நேரம் கழித்து அவர்கள் கதவை உடைத்து விட்டார்கள். அப்பொழுது சகோதரிகள் சொன்னார்கள்,
இப்பொழுது மாதேஸ்வரி உங்களை சந்திக்க மாட்டார்கள், அதாவது ஜெகதம்பா மாதேஸ்வரி என்று சொன்னதும் அவர்கள் இன்னும் அதிகமாக சீற்றமடைந்தார்கள், கோபமடைந்தார்கள். நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், அவர் எப்படி எங்களை சந்திக்க மாட்டார்? நாங்கள் 5 நிமிடம் மட்டுமே சந்திக்க வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னார்கள். இப்பொழுது சந்திக்காமல் வேறு எப்பொழுது சந்திப்பது அப்படின்னு கேள்வி கேட்டு விட்டார்கள். பிறகு அவர் சென்று விட்டார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அதனால் நாங்கள் சந்தித்து விட்டு தான் செல்வோம் அப்படின்னு கதவை உடைக்கும் பொழுது 5, 6 நபர்கள் மாதேஸ்வரி சந்திக்க முன்னால் நின்றிருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள். அவர்கள் மேலே முதல் மாடியில் மம்மா அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றார்கள். அங்கே வகுப்பும் நடக்கும், யோகமும் நடக்கும். அங்கே மம்மா யோகத்தில் அமர்ந்திருந்தார். அங்கே மிகவும் ஆழமான அமைதி நிலவி இருந்தது. எந்த விதமான கவலையும், எந்த விதமான பயமும் இல்லை மம்மா அவர்களுக்கு. அப்போ மிகுந்த ஆனந்தத்தில் மம்மா யோகத்தில் அமர்ந்திருந்தார். பாருங்கள் எவ்வளவு பிரச்சனை பாருங்கள் அந்த காலத்தில். இப்படியாக மம்மாவுடைய யோகத்தை பார்த்து அவர்களும் மிக ஆழமான அமைதிய அனுபவம் உண்டாயிற்று அவர்களுக்கு. அவர்களிடம் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் ஆவேசமும் இல்லை. அந்த மனிதர்கள் மம்மாவுடைய எதிரில் சென்று அமர்ந்து விட்டார்கள். அந்த மனிதர்களும் தர்ம வழியில் நடப்பவர்களாக இருந்ததால் நினைத்திருந்தார்கள் போல. அப்போ மாதேஸ்வரி தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரை நாம் தடை செய்யக்கூடாது. அவர்கள் மம்மாவை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கண்கள் திறந்து இருந்தது, அசையவே இல்லை. ஸ்திரமாக நிலைத்திருந்தார் மம்மா அவர்கள். அப்போ அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. அறை முழுவதும் அமைதியினுடைய சூழல். ஓ, இவர் பவித்ரா தேவி, தாமரை மலருக்கு சமமானவள், அந்த கமல ஆசனத்தில் வீற்றிருப்பவள் என்பது அவர்களுக்கு அனுபவம் உண்டாயிற்று. இப்படியாக பலவிதமாக அவர்கள் அனுபவம் செய்து விட்டார்கள் அந்த மனிதர்கள். சிறிது நேரம் அமர்ந்திருந்தவர்கள் பிறகு மம்மாவுடைய கண்களையே பார்த்து கொண்டே இருந்தார்கள். மம்மாவுடைய கண்களிலிருந்து மணியே தென்பட்டது. அதாவது டார்ச் லைட் அடிப்பது போல மம்மாவை சுற்றிலும் பிரகாசமோ பிரகாசம் அவர்களுக்கு தென்பட்டது. இது என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இவருக்கு பின்னால் ஏதோ ஒரு யோக சக்தி இருக்கிறது என்பதை அந்த மனிதர்கள் உணர்ந்து விட்டார்கள். இவர்கள் சாதனை செய்தவர் இல்லை என்றால் பொதுவாக பெண்கள் முன்பின் அறிமுகமில்லாத ஆடவரை பார்த்தால் பயந்து விடுவார்கள், மிக சப்தமாக கூச்சலிடுவார்கள், சண்டை போடுவார்கள். ஆனால் மம்மா இவரோ சாந்தமாக, அதுவும் முற்றிலும் எந்த விதமான பதட்டம் இல்லாமல் இருக்கிறார். அதாவது அமைதியினுடைய சக்தியால் மம்மா அவர்களை சாந்தப்படுத்தி விட்டார். அப்படி என்று மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் நம்மிடம் அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் அவர்களுக்கு அமைதி சக்தி தான் தர வேண்டிய அவசியம் இருந்தது, வேறு எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது போலத்தான் நாமும் வரக்கூடிய ஆத்மாவுக்கு அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் அப்படி என்று நாடியை பிடிக்க வேண்டும். இப்படியாக அந்த பலவீனமான ஆத்மாக்களுக்கு மம்மா அமைதி சக்தியை வழங்கினார். அவர்கள் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது எதுவுமே பேச வேண்டாம் என அப்படி தோன்றியது. அப்போ நாம் இங்கு அமைதியாக அமர்ந்திருப்பது தான் சரி என்பதை புரிந்து கொண்டார்கள். இங்கு சிறிதளவு சப்தம் செய்வது கூட அழகு அல்ல அப்படி என்று அந்த மனிதர்கள் உணர்ந்து விட்டார்கள். இப்படியாக அவர்கள் இவர் சப்தத்தை கடந்து வேறு உலகில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரே நிலையில் இவ்வளவு நேரம் அமர்ந்துள்ளார் என்றால் இவர் ஒரு மகான் தான். அவர்களில் சிலர் நல்ல தர்மத்தை சார்ந்த புத்தகங்கள் படித்திருந்தார்கள், ஏன் பக்தியும் செய்திருந்திருக்கின்றார்கள். அவர்கள் யோகம் செய்யும் பொழுது அவர்களை சுற்றிலும் அமைதியே நிலவி இருக்கும் அப்படி என்று தெரிந்திருந்தார்கள் அந்த மனிதர்கள். இப்படியாக வந்திருந்தவர்களை இவர் மறக்க வைத்தார் மம்மா அவர்கள். அவர்களும் தன் கோபம் தணிந்து மகிழ்ந்து அங்கிருந்து சென்று விட்டார்கள்.
இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மம்மாவுடைய அனுபவம் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில, அதனால்தான் இன்றும் சரி பாபா நமக்கு அடிக்கடி சொல்வார். என்ன சொல்வார்? குழந்தைகளே, உங்களது யோக நிலை மனதால் சேவை செய்யும் அளவுக்கு இருக்க வேண்டும். இறுதியில் இப்படித்தான் சேவை நடைபெறும். மக்கள் மிகவும் பயமாக, மக்கள் மிகவும் துக்கமாக, மக்கள் மிகவும் அமைதியின்மையில் இருப்பார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருஷ்டி மூலமாக அவர்களுக்கு அமைதியினுடைய சக்தியை வழங்க வேண்டும். இந்த அனைத்து உயர்ந்த நிலைகளையும் நாங்கள் மம்மாவுடைய வாழ்வில் பார்த்தோம். பாபா மம்மாவிற்கு எந்த விஷயத்தை அடிக்கடி சொல்ல மாட்டார். இதுவே மம்மாவுடைய விசேஷ தன்மையாக இருந்தது. மம்மாவிற்கு பாபா எந்த அறிவுரையும் மறுமுறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடனே ஆஞ்சி ஆம் சரி என்று மம்மா தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து கொண்டு வந்திருந்தார். இதுதான் புருஷார்த்து என்று சொல்லப்படும். அதனால் மம்மா அவர்கள் தான் முரளி சொல்வார்கள். வாணி சொல்லும் பொழுது மம்மா சொல்வார் இப்படி என்று, நீங்கள் நல்ல புருஷார்த்தி, அதாவது முயற்சியாளர் என்று கூறும் பொழுது எந்த பாவனையில் சொன்னீர்கள், எந்த தெளிவில் சொல்லீர்கள். அதனால் நீங்கள் தன் மூலம் ஏதேனும் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால், நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் பிறருக்கு சொல்கின்றீர்கள். சகோதரரே, நான் இப்பொழுது முயற்சியாளர் தானே, அப்படி என்றால் யாரிடம் குறைகள், யாரிடம் பலவீனங்கள் இருக்குமோ அவரையும் புருஷார்த்தி என்று புரிந்து கொள்வீர்களா? எப்படி அழகா சொல்றாரு பாருங்கள். புருஷார்த்தினுடைய அர்த்தம் அதுவல்ல. புருஷார்த்தம் என்றால் என்ன? ஒரு முறை எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைத்த பிறகு மறுமுறை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. இதுதான் புருஷார்த்தினுடைய விளக்கம். இதுதான் உண்மையான அந்த புருஷார்த்தத்திற்கான உண்மையான அர்த்தமாகும். இப்படி முயற்சி செய்ய வேண்டும். இதனை நாங்கள் மம்மாவுடைய வாழ்வில நடைமுறையில் பார்த்தோம். பாபா கொடுத்த அறிவுரைகளை அப்படி கடைபிடித்து தாரணில் கொண்டு வந்தார் மம்மா அவர்கள். இது போல பாபா மம்மாவை நிமித்தமாக்கி இருக்கின்றார், அதாவது ட்ரஸ்டியாக. ஏனென்றால் மம்மா அவர்கள் சிறிது காலத்திலேயே தன்னுடைய குணங்களை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டார். மற்ற எல்லோரும் அதனை தாரணை செய்ய இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சம்ஸ்காரத்தை மாற்ற முடியவில்லை. அதனால் மம்மா தன்னுடைய சம்ஸ்காரத்தை வெகு விரைவில் மாற்றியே விட்டார். இதுவே தான் மம்மாவுடைய விசேஷம் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை ஜெகதீஷ் சந்திர அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இது மட்டுமா? மம்மாவுடைய நம்பிக்கை மிகவும் உறுதியாக இருக்கும், ஆணித்தரமாக இருக்கும். அதாவது நம்பிக்கையிலும் சரி பலவிதமாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை ஒன்று போல இருப்பது கிடையாது. சிலர் நினைக்கின்றார்கள், பாபா வந்துவிட்டார், உலகம் மிகவும் சீர்கெட்டு போனது, இப்படி அப்படி என்பது போன்ற அனைத்து விஷயங்களிலும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த உலகம் எப்படி விநாசமாகும், இது எப்படி நடக்கும், இது யாருக்கும் புத்தியில் எட்டுவது கிடையாது. அதாவது கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருடம் என்றால் சிலருக்கு இதுவரையிலும் இந்த விஷயத்தில் நம்பிக்கை வரவில்லை. தினமும் வகுப்புக்கு வருகிறார்கள், தினமும் முரளி கேட்கின்றார்கள், நாங்கள் பாபாவுடைய குழந்தைகள் என்று சொல்வார்கள். ஆனால் 100% நம்பிக்கை, அதனைத்தான் சம்பூர்ண நம்பிக்கை அப்படி என்று சொல்வது, அதில் அவர்கள் இல்லை. அதாவது ஒன்று சம்பூர்ண நம்பிக்கை, இன்னொன்று திட நம்பிக்கை. அதனால் மம்மா ஒருபொழுதும் தனக்கு இருந்த அந்த நம்பிக்கையிலிருந்து சிறிதும் அசையவே இல்லை. எதன் மூலமாக? சம்பூர்ண நம்பிக்கை. இது போல ஞானத்திலும் சரி மிகவும் முன்னேற்றம் வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சிலர் சொல்வார்கள். சிறிது சிறிது வேறுபாடு வந்திருக்குது அப்படி சொல்வார்கள். இப்படியெல்லாம் முன்பெல்லாம் இவ்வளவு ஆழமான நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான்
பாபா முதலில் கூறிய விஷயங்களும் சரி, இப்பொழுது கூறுகின்ற விஷயங்களும் சரி, சற்று கவனத்துடன் பார்த்தால் சிறிதளவு வேறுபாடு புரிய வரும். எப்படி? உதாரணமாக முதலில் சொல்லப்பட்டது எப்படி? அந்த காலத்துல ஆத்மா எப்படி இருக்கும் அப்படி என்றால், கட்டை விரல் அளவு அப்படின்னு சொல்லியிருந்தார். பிறகு சொன்னாரு, ஜோதிர்பிந்து ரூபத்தில் இருப்பார் அப்படின்று. இப்படியாக கட்டை விரல் பெரியது, ஜோதிர்பந்து சிறியது, ஜோதிர்பிந்து ஒளி விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படியாக சில உபநிஷத்துங்களிலும் சரி, இந்த விஷயம் கூறப்பட்டிருக்கின்றது. ஆத்மா கட்டை விரல் ரூபமாக இருக்கும். அதுபோலத்தான் இங்கும் ஆத்மா முதலில் கட்டை விரல் ரூபம் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள் பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில். பிறகு சொல்லப்பட்டது ஆத்மா அதி சூட்சுமமானது அப்படி என்று. அதாவது கட்டை விரல் போன்று எப்படி இருக்க முடியும்? சிலது கருத்துக்கு ஆத்மாவிற்கு சில சரீரம் உள்ளது. அதாவது சூல சரீரம், இரண்டாவது சூட்சும சரீரம். அதனுள் தான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இருக்கிறது அப்படின்று. பிறகு காரணம் என்ற சரீரம், காரண சரீரம் என்பது என்ன? இப்படியாக பல பிறவிகளாக நாம் செய்த கர்மம், அதனுடைய அனுசாரமாக ஒரு சரீரம் உருவாகிறது அப்படி என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். அவர்கள் கூறுவது என்னவென்றால், மனிதனுக்கு எது நேர்ந்தாலும் அதற்கு காரணமான சரீரத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது அப்படி என்று விளக்கங்களோடு சொல்வார்கள் அந்த காலத்தில். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு முறை மம்மா கோர்ட்டிற்கு செல்ல வேண்டி இருந்தது. ஒரு சிறிய கன்னி பெண் மிகப்பெரிய பெரிய பெரிய மனிதர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அத்தனை பேருக்கு மத்தியில் கோர்ட்டார், அதாவது மம்மாவிடம் இந்த கேள்வி கேட்டார்கள். தாதா லேக்ராஜ் ஏன் எல்லோரையும் தன் மடியில் வைக்கிறார் அப்படின்று. அப்போ உடனே பதிலளித்தார் மம்மா அவர்கள். அவர் எங்கள் தந்தை. தந்தை தன் மடியில் குழந்தையை அமர்த்துவது தவறாகுமா? நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி அதிசயமாக இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொன்னார் மம்மா அவர்கள். இந்த கேள்வி உங்களுக்கு அழகு ஆகுமா? நீங்களும் ஒரு தந்தை தானே, உங்களுடைய குழந்தை ஒருபோது உங்கள் மடியில் அமர்த்துவதில்லையா? இப்படியாக மம்மா மிகவும் கடுமையாக பதிலளித்தார். வெட்கப்படவில்லை, கூச்சமும் இல்லை. ஏன்? ஏனென்றால் அவருக்கு தெரியும் பாபாவுடைய மனம் எவ்வளவு அழுக்கற்றது, எவ்வளவு புனிதமானது. அவருடைய மடி என்பது சொர்க்கத்தை விட உயர்வானது. அவரது மடியில் செல்பவர்கள் ஈஸ்வரிய ஆசைக்கு உரிமையாளர் ஆகின்றார்கள் அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை ஜெகதீஷ் சந்திர அவர்கள் நம்மிடம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இந்த நம்பிக்கை அவருக்கு ஆணித்தரமாக இருந்தது. தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து ஒருபொழுது அவர் விலகியதே கிடையாது. சில நேரம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கும் அங்குமான விஷயங்களை கூறிவிடுவார்கள். அவர்கள் பிறகு வரப்போகின்ற விஷயத்தை பிறகு பார்த்துக் கொள்வோம் அப்படி என்று. இப்பொழுது நிலவரம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள் என்பார்கள், அந்த ஒரு பொய்யை மறைப்பதற்காக. ஆனால் மம்மாவிடம் அப்படி கிடையவே கிடையாது. சக்தி ரூபம் என்று சொல்லும் அளவிற்கு அவருக்கு சக்திசாலியான நம்பிக்கையும் இருந்தது. ஒவ்வொருவரும் அவரவருடைய நம்பிக்கை இவை அனைத்தும் உள்ளதா என பாருங்கள். மம்மாவுடைய வாழ்க்கையில் அவர் நம்பிக்கை தடுமாறியதாக எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவே இல்லை. சிலர் சொல்கின்றார்கள், சம்பூர்ண பிரம்மச்சரிய விரதம் கையாண்டால் உலகம் எப்படி இயங்கும், உலகம் எப்படி நடைபெறும்? சரி, விஷயம் சரிதான். நாம் அந்த முறையில் பிறந்துவிட்டு பிறருக்கு இதனை செய்யாதீர்கள் என்று எப்படி சொல்வது? வேறு எவரும் அந்த அளவிற்கு அறுதியிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாது. ஆனால் மம்மா மிகவும் தைரியத்துடன் இதற்கு பதிலளித்தார். என்ன பதிலளித்தார்? சில தடவை மக்கள் கூறுவதுண்டு, லட்டு செய்யாதவருக்கு அதன் சுவை என்னவென்று தெரியுமா?
அதுபோலத்தான் இந்த கன்னியர்கள் உங்களுக்கு இல்லற வாழ்வை பற்றி சுகம் என்னவென்று தெரியுமா? குடும்பத்தினுடைய ஆனந்தம் என்னவென்று தெரியுமா? உங்களுக்கெல்லாம் எந்தவித அனுபவமும் இல்லை. அதற்கு மம்மா இப்படி சொல்வார் பதில். என்ன பதில் என்று பார்ப்போமா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒருவர் தன் கையை தீயிலிட்டு பார்த்தால் அதனை பார்த்து நானும் என் கையை தீயிலிட்டால் என்ன ஆகும் என்பது போல இருக்கிறது இந்த பதில்கள். ஒருவர் அனுபவிப்பதை பார்த்து விட்டோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். கை எரிந்தது போனால் என்ன நிலையாயிற்று என்று. பிறகு நானும் அதே போல தீயில் எரித்து பார்க்க வேண்டுமா? அப்படி என்ன என்னுடைய கையை? விகாரிகள் நீங்கள் என்ன சுகம் அடைந்தீர்கள்? சொல்லுங்கள், என்ன சுகம் அடைந்தீர்கள்? சிறிதும் தடுமாற்றமின்றி மம்மா அந்த சம்பூர்ண நிச்சயத்துடன் பேசுவார், பதிலளிப்பார். இது மம்மாவிடம் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருந்தது அப்படின்று நம்முடைய ஆன்மீக சகோதரர் பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திர அவர்கள் மம்மாவுடைய விசேஷத்தை பற்றி இந்த பாக்கிய விதாதாவிலிருந்து நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக அடுத்து ஒரு விசேஷத்தை பற்றி நாம் பார்ப்போம். சிலருக்கு மனதில் இந்த கேள்வி எழுந்திருக்க கூடும். என்ன கேள்வி? பாபா ஏன் மம்மாவை முன்னால் வைத்தார்? ஏன் தேர்ந்தெடுத்தார்? அதற்கு காரணம் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று என்ன தெரியுமா? தூய்மை. தூய்மை என்னும் வார்த்தை பிரம்மச்சரியத்தில் மட்டும் கிடையாது. தூய்மை என்பது என்ன? மனம், சொல், செயல் மூன்றிலும் சரி அந்த விகாரங்களை முறியடிப்பது. இதுதான் சம்பூர்ண தூய்மை. அதனை வெற்றி கொள்வது, இதுதான் தூய்மை அப்படின்னு அழகான விளக்கம் சொல்வார். அதாவது விகல்பமான அந்த தீய எண்ணங்களும் வராத நிலை. இன்னும் சொல்ல போனால் மம்மாவுடைய இதில் வரக்கூடிய அனைவரும் அவரை வணங்கும் அளவிற்கு அவருடைய மனம் தூய்மையாக இருக்கும். மாசற்ற தன்மை இருந்தது. அம்மா அம்மா என்ற சப்தமே அனைவருடைய வாயிலிருந்து வரும். ஏன் 70, 80 வயது முதிர்ந்தவரானாலும் சரி, 20 வயது ஆனாலும் சரி, மம்மாவை பார்த்த உடனே அனைவர் வாயிலிருந்தும் அம்மா, இவர் என் அம்மா என்ற சொல்லே வெளிவந்திருந்தது. அதை நாங்கள் பார்த்தோம். மம்மாவை சந்திக்க பல நகரங்களிலிருந்து தேவிகளுடைய பல பூஜாரிகளும் வந்திருந்தார்கள். செய்தித்தாள்களுடைய ஆசிரியர்களும், பத்திரிகை ஆசிரியர்களும், பிரபலமான பத்திரிகை ஆசிரியர்களும் வந்திருந்தார்கள். எப்போ மம்மாவை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சாஷ்டாங்கமாக தரையில் கையை கூப்பி விழுந்து விட்டார்கள். முழங்கால் மண்ணில் படும் அளவில் கால்களை நீட்டி விழுந்து விட்டார்கள். சிறு குழந்தைகளை போல அம்மா அம்மா என்று கூறி விடுவார்கள். கண்களில் நீர் வழிந்தோடியது. இது என்ன ஜாலம் இது? மம்மாவிடம் அவ்வளவு பிரபாவம் இருந்ததை நாங்கள் கண்களால் பார்த்தோம். அவருடைய மனதினுடைய உணர்வலைகள் மனிதர்கள் மீது அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. மம்மாவுடைய தோற்றமே தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. மம்மாவை பார்த்ததுமே அவர்களுக்கு இந்த சங்கல்பம் நல்லது, இவர்களுடைய தாரணைகள் நல்லது என தெரிய வந்தது. குழந்தைகள் நீங்கள் காட்சி பெட்டகத்தினுடைய காட்சி பொருள் அப்படின்னு பாபா சொல்வதை போன்று மம்மா ஒரு உதாரணமாக திகழ்ந்தார். இப்படியாக மம்மாவுடைய விசேஷத்தை நம்முடைய பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திர அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொல்ல போகின்றார், நாம் கேட்கலாமா? இது ஒரு கடைசி விஷயம். ஒரு முறை நடந்த விஷயம். அப்போ மழைக்காலமாக இருந்தது. அது மிகவும் அடைமழையாக பலமாக பொழிந்து கொண்டிருந்தது. அப்போ மம்மா சேவைக்காக வெளியில் வேறொரு இடத்திற்கு சென்றிருந்தார். அப்போ அவர் மதுபன் வர வேண்டியிருந்தது. அப்பொழுது பாபா சொல்கிறார், குழந்தைகளே சற்று சிந்தியுங்கள், மம்மா வருகிறார். உங்கள் அனைவருக்கும் தெரியும்
அவர் யாரு? ஜகத்திற்கு தாய். அந்த ஜெகத் மாதாவை மழையில் இறக்கி அழைத்து வருவீர்களா? அப்பொழுது அபுவில் பலத்த மழை பொழிது கொண்டிருந்தது. காலையில் மம்மா வருவதாக இருந்தது. பாபா சொன்னார், காலை வரை இங்கே நம் வட்டாரத்தில் கூடாரம் அமையுங்கள். அதற்கு கீழே கார் வந்து மம்மா இறங்கி தன்னுடைய அறைக்கு செல்லட்டும். மம்மாவிற்காக பாபாவுடைய மனதில் எவ்வளவு உயர்ந்த இடம் இருந்தது பாருங்கள். உயர்ந்த பாவனை. மம்மா சேவைக்காக வெளியில் செல்லும் பொழுது பாபா அவரை அபுரோடு ரயில் நிலையம் வரை வழி அனுப்பி செல்வது உண்டு. பாபா அறிவுரை வள்ளல். குழந்தைகள் அனைவரும் கற்பிப்பதற்காக முதலில் அதை செய்து காண்பிப்பார். தன்னை விட பெரியவருக்கு எப்படி மரியாதை கொடுப்பது என்பதையும் செய்து காட்டினார். இது யாருடைய யக்னம்? இது யாருடைய இடம்? அவர் பொருட்டு நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பாலனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நாம் பழகக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று இதை அனைத்தும் பாபா குழந்தைகளுக்கு கற்பித்தார் சங்கமகத்தில். அதனால்தான் சிவபாபா அறிவினுடைய வள்ளல், சத்குரு அவரேதான். அதனால்தான் அவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட அறிவுரைகளை மம்மா என்ன செய்தார்? தன்னுடைய வாழ்வில் தாரணை செய்தார். மம்மாவுடைய தேகம், அதிலும் கண்கள், முகம் மிகவும் அதிகமாக சேவை செய்தது. மம்மாவிடமிருந்த அந்த தூய்மையுடைய அதிர்வலைகள் மனதால் சேவை செய்யும் அளவிற்கு சக்திசாலியாக இருந்தது. நாமும் இந்த நிலையை நமக்குள் கொண்டு வர வேண்டும். நான் இதனையே அனைவருக்கும் கூற விரும்புகின்றேன் அப்படி என்று அனைத்து குழந்தைகளுடைய பொருட்டு மம்மாவுடைய ஆசையாக இருந்தது அப்படி என்று இவ்வளவு நேரமாக மம்மாவுடைய விசேஷங்களை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக ஜெகதீஷ் சந்திரர் அவர்கள் எவ்வளவு அழகாக மம்மா எப்படி தாரணை செய்தார், கிறிஸ்டி மூலமாக, மனசா சேவை மூலம் எப்படி சேவை செய்தார் அப்படின்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் முழுவதுமாக புரிந்து கொண்டோம் அப்படி என்று அற்புதமாக கூறி முடித்தார் நம்முடைய மூத்த சகோதரர்கள். இன்னொரு நாளைக்கு இன்னொரு மகானாத்மை பற்றி பார்க்கலாம். அவர் எப்படி மம்மாவுடன் அனுபவம் ஏற்பட்டது அப்படி என்று. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மூத்த ராஜயோகி, ராஜயோகினிகள் எப்படி தான் அலௌகிக அனுபவ கதையை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில நாம் ஏற்கனவே பிரம்மா பாபாவுடன் ஜெகதீஷ் சந்திரர் மூத்த ராஜயோகி தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். அதன் கூடவே இவருக்கு மம்மாவுடன் எப்படி அனுபவம் ஆனது, மம்மா எப்படி ஒரு தாய் போல அவருக்கு அன்பு செய்தார் அப்படி என்று அவர் சொல்வதை நாம் கேட்போம் கவனமுடன். வாருங்கள், பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் பார்க்கலாம். பிரம்மகுமார் ஜெகதீஷ் சந்திரர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இப்பொழுது மம்மாவனுடைய அன்பு, மம்மாவுடைய பாலனை, மம்மாவுடைய அரவணைப்பு அனைத்துமே சரி எப்படி இருந்ததா, ஒரு யூனிக், அதாவது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக, அது மட்டுமல்லாமல் பிரபாவத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது அப்படி என்று மூத்த ராஜயோகி நம்மிடம் ஜெகதீஷ் சந்திரன் நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, பாபாவின் மூலமாக வழங்கப்படும் எல்லா அறிவுரைகளுடைய திருவுருவமாக திகழ்ந்தார் அப்படி என்று சொல்கின்றார் நம்முடைய ஜெகதீஷ் சந்திரர் அவர்கள். யோகி என்னும் ஒருவர் சாதாரண மனிதனிலிருந்து வேறுபட்டு விளங்குவார். நம்ம எல்லோரும் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அவருடைய மனதில் எப்படி தெரியுமா இருக்கும்? அனைவருக்காகவும் நல்ல சுபபாவனை இருக்கும் மம்மாவிடம்.
அது மட்டும் இல்லாமல் அனைவருடைய பொருட்டும் அன்பு கொண்டிருப்பார் அவர் மம்மா அவர்கள். அவர் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டார். அவர் அனைவருக்கும் நன்மையே செய்ய நினைப்பார். யாரு? மம்மா அவர்கள். பாபாவுடைய வாழ்க்கையிலும் சரி, நாங்கள் இந்த விஷயங்களை நடைமுறையில் பார்த்தோம். அது மட்டுமா, சொல்லளவில் மட்டுமல்ல, நிந்தனை செய்வர்களையும் சரி, பாபா